எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதேனும் எதிரிகள் ரொம்ப அதிகமாக தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த முறையை அவங்களுக்காக பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சாட்சர எந்திரத்தை ஒரு 3x 3 செம்பு தகட்டில் வரைஞ்சிக்கோங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சி சாப நிவர்த்தி பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 10,008 தடவை சொல்லணும். நீங்கள் ஒரே நாளில் 10,008 தடவை சொன்னாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு 1,008 வீதம் 10 நாட்களுக்கு சொன்னாலும் 10,008 உரு ஆயிடும். 10,008 உரு சொல்லி இந்த தகடை கொண்டு போய் ஓடுற நீர்லையோ அல்லது மயானத்திலேயோ புதைச்சிட்டு வந்துட்டா உங்கள் எதிரிக்கு ஸ்தம்பனம் உண்டாகும். எதிரிக்கு ஸ்தம்பனம் வேலை செஞ்சால் எதிரிக்கு முன்னேற்றமே இருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து எதிரி படாத பாடுபடுவான். எதிரி பிரச்சனையில் இருக்கும்போது இந்த பக்கம் அவன் கவனம் வராது. எதிரிக்கு இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்கிறதால உங்களை அவன் கண்டுக்க மாட்டான். இந்த மந்திரத்தில் பெயர் சேர்த்து சொல்லணும். அது எப்படி சொல்லலான்றதை இப்போ பார்க்கலாம். ஓம் ஐயும் விழியும் சவ்வும் ரீயம் ஸ்ரீயும். இந்த இடத்துல உங்கள் எதிரியோட பேரை சேர்த்து இன்னாருக்கு சகலமும் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்கள் எதிரியோட பேர் ராஜான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா, ஓம் ஐயும் விழியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ராஜாக்கு சகலமும் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா, இப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லணும். முயற்சி செஞ்சு பாருங்க. நன்றி.